Hi friends, welcome back to Scroll with me channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்ப ரீசன்ட்டா Google அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா நம்ம வாய்ஸ் பேசினா அது வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து போடுது இல்ல சோ அந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ல இருந்து அதுக்கு அப்புறம் அலெக்சா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க யூஸும் பண்ணிருப்பீங்க அலெக்சா வந்து எப்படினா அலெக்சா இந்த சாங்கை ப்ளே பண்ணு அப்படினா அது ப்ளே பண்ணி நமக்கு வந்து காமிக்குது கரெக்ட்டா சோ இதெல்லாம் விட இதுதான் வந்து நம்ம வந்து இவ்ளோ நாளா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்ட்டு வந்து நம்ம யோசிச்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டோம் நிறைய பேர் இருந்திருப்போம் ஈவன் கூகுளில் நம்ம வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ்லாம் நிறைய இது கேட்டிருப்போம் ஜாலியாக ஃபன்னாக கூட நம்ம வந்து விளையாடிருப்போம் ஹாய் கூகுள் எப்படி இருக்க அந்த மாதிரி தமிழ்லையும் பேசியிருப்போம் இங்கிலீஷில் பேசி நம்ம விளையாடலாம் செஞ்சுருப்போம் நான் ஆக்சுவலி அதை பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் அதை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இதையும் தாண்டி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்றத வந்து ஓப்பன் ஏஐ அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த டெக்னாலஜி வந்து என்ன பேசிக்காக எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு சாட்போட் வந்து வந்திருக்கு ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சினா நம்ம ரொம்ப நாள் முன்னாடி வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் வந்து கோடிங் அதெல்லாம் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தலைவலி அப்படி இப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுருப்போம் பட் ஆனால் அதுதான் இன்றைக்கி பெரிய ஒரு அட்வான்ஸ்டாக கூகுளையும் விட அட்வான்ஸாக வந்து இப்போ நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கிது ஸோ இது வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2022 ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகுது இதில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நேற்று தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங் நியூஸான்றதை வந்து அந்த சைனா வந்து அந்த ஆர்எஸ்ஏ பிட்டை வந்து நான் வந்து 2048 ஆர்எஸ்ஏ பிட்டை வந்து நாங்கள் வந்து இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்தே நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம் அதை பிரேக் பண்ணி காமிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ChatGPT அப்படின்ற அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ChatGPT அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து பேசிக்காக வந்து கூகுள் மாதிரி இந்த வாய்ஸ் இதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் வந்து டெக்ஸ்டிங் சாட்போட் மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சேட் பண்ணுறோம்ல ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ டீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாட்போட் சிஸ்டம் இருக்கும் நம்ம அதை பிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற ரெலவெண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து அது கொடுக்கும் பட் ஆனால் இந்த சாட்போட் கிட்ட நம்ம பேசுகிறது வந்து இன்னொரு மனுஷங்க கிட்ட பேசுகிற மாதிரியே அது வந்து நம்மளுக்கு வந்து தருது அதுதான் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து வருது ஸோ இதில் வந்து பேசிக்காக என்ன அதிர்ச்சி அந்த ஷாக்கிங் நியூஸ் என்னன்றதை வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 லட்சம் ஒரு பேசிக்காக இப்போ இந்த ஒரு ஹை நம்பர்ஸ் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்து கணக்கில் வந்து அந்த ஒரு லெவலை தொடுற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவலை அதாவது வந்து நிறைய பேர் யூசர்ஸ் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு மாதத்துக்கு மேலே தான் வந்து இது எல்லாமே நடந்திருக்கு ஆனால் இந்த ChatGPT வந்த ஒரே வாரத்திலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 மில்லியன் பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க இதில் கிடச்ச ரிசல்ட் வந்து வேறு லெவலாக இருக்குது நிறைய பேர் வந்து நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்காங்களா ஸோ அவங்க எல்லாருமே இப்போ வந்து ஷாக்கிங்கில் வந்து இருக்காங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற வேலை போயிடுமா அப்படின்ற ஒரு பயத்துலேயும் இருக்காங்க ஏன்னா இது அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்த ChatGPT அப்படின்றது ஸோ இந்த ChatGPT வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது வந்து நம்ம வந்து இப்போ கூகுள் கிட்ட போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஜஸ்ட் ஃபார் கம்பேரிசன் தான் நான் வந்து கூகுளில் வந்து நான் இந்த மாதிரி தப்பாக நினைக்கிறேன் இல்லை ChatGPT வந்து நீ அதுக்கு மாதிரி பேசுகிறேன் அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ கூகுளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கோடிங்கை வந்து எனக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் ஜாவா C++ அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குல்ல பைத்தான் இப்போ ரீசெண்டாக பைத்தான் எல்லாமே நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது டெவலப்மெண்டிங் லாங்குவேஜஸ் ஸோ இதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து கூகுள் கிட்ட வந்து எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி கொடுனா அதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கூகுள் அசிஸ்டன்ஸில் அது நிறைய லிங்க்கை வந்து எடுத்துகிட்டு வந்து போடும் ஸோ நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அதில் வந்து நம்மளுக்கு அந்த கோடிங் இருக்கும் இல்லை யாராச்சும் முன்னாடி அந்த லிங்க்கில் அப்லோட் பண்ணி சொன்னாங்கன்னா அது காமிக்கும் கரெக்டாக இதுதான் வந்து அந்த கூகுள் அசிஸ்டன்ஸோட வேலை இப்படி தான் இருந்துச்சு இது வரைக்கும் ஆனால் இந்த ChatGPTயில் நம்ம வந்து ப்ளீஸ் ரைட் எ சிம்பிள் ஜாவா கோடிங் அப்படின்னா
அதுவே வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமை ஜாவா கோடிங்கில் எழுதி அதோட அவுட்புட்டும் இதுதான், இதில் வந்து இந்தந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த அரேவெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வரைக்கும் சொல்லுது. அப்போ இது கம்பேர் டு கூகுள் வந்து இது அட்வான்ஸ் தானே. ஸோ அதை தான் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நிறைய கோடிங் டெவலப்பர்ஸ் இவங்களாம் இருக்காங்களா, ஸோ அவங்கெல்லாம் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க ChatGPT கிட்ட அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஒரு கோடு இருக்கும்ல, ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் இடத்துல எரர் இருக்கலாம். ஸோ அதை வந்து ஃபீட் பண்ணி இதில் என்ன எரர் இருக்குது கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணி கொடு ChatGPT கிட்ட கேட்டிருக்காங்க. அதையும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ தெரியும் நான் ஏன் வந்து நிறைய பேர் வந்து வேலையை இழந்துருவாங்கன்னு பயத்தில் இருக்காங்கன்ட்டு. இது இருந்துச்சுன்னா இனிமேல் நம்ம கோடிங் டெவலப்பர் இதெல்லாம் தேவையே இல்லைல்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பயம் வந்து எல்லாருமே வந்து இருக்குது. இது வந்து இந்த ரொம்ப ஸ்க்ரோல் ஆகுது. இந்த ChatGPTயோட வேர்ஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதான் நார்மலாக இப்போ டிசம்பர்லேருந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3.5 வேர்ஷன் வந்து சொல்கிறாங்க. இப்போது இன்னொன்றும் ஒரு கொஷின் உங்கள் கிட்டே இருக்கும், அது என்னன்றதை நான் சொல்ல பாருங்க. 3.5லேயே இவ்வளோ அட்வான்ஸாக இருக்கியா, அப்போ நீ இன்னும் அடுத்தடுத்த வருஷன் வரும்போது இன்னெல்லாம் மாதிரிலாம் வருவேன் அப்படின்றதையும் வந்து நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எனக்கும் இதே ஒரு கொஷின் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் இது பண்ணுது. அது இந்த ChatGPT கிட்ட ஒரு ஸ்டோரி வந்து சொல்லு எனக்கு, அதாவது இந்த கான்செப்டில் சொல்லு, லவ் ஸ்டோரி சொல்லு, எனக்கு வந்து ஒரு 2 பேரை வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லு அப்படின்னு கேட்டாலுமே அது வந்து அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும். ப்ளஸ் வந்து நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சுட்டு திருப்பியும் நம்ம வந்து எனக்கு நீ லாஸ்ட்டாக கதை சொன்னல அதுலேருந்து ஒரு சில லைனை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னால் கூட அந்த கதையை லாஸ்ட்டாக என்ன சொல்கிறத எடுத்து அதிலேருந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு 2 லைன் எடுத்து நம்மக்கிட்ட சொல்லுது. ஸோ அவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்கம். இது வந்து எப்படி வந்து இவ்வளோ அட்வான்ஸாக இருக்குன்னா, இதுக்கு நிறைய இன்புட் வந்து கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. கரெக்டாக ஒரு மிஷின்னாலே வந்து இன்புட் கொடுத்தா தான் அது அவுட்புட் கொடுக்கும், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பேசிக்காக வந்து நம்மளுக்கிட்ட இருக்க டேட்டாஸ் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து கூகுள் பே, பேடிஎம், அமேசான் பே இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிட்டே இருக்கோம்ல. நம்ம வந்து வாலெட்டில் அந்த கூகுள் பேலேருந்து நம்ம பே பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் போய்ட்டு கூகுள் பேயில் பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே யூடியூப்பில் ஒரு ஆட் வரும் ஷாப்பிங் ரிலேட்டடாக, இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் வரும். அதெல்லாம் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து அவங்க ட்ராக் பண்ணுறாங்க மீன்ஸ் நம்ம டேட்டாஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆட் கொடுக்குறாங்க. இதுதான் ரியாலிட்டியில் நடந்துகிட்ருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து இந்த ChatGPTயில் வந்து டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸ்லேருந்து தான் இந்த இது பண்ணுது. ஆனால் அந்த டேட்டாஸ்லேயுமே வந்து ஒரு மனுஷன் பேசுகிற அளவுக்கு அது வந்து ரியாக்ட் பண்ணுது. அதுதான் இங்கே வந்து மெயினான விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இப்போவுமே நம்ம அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம சேட் பண்ணுறோன்னா, நான் பண்ணி பார்த்தேன். நான் உங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக வந்து நான் எப்படி அதில் போயிட்டு அந்த செட்டிங்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம அதுக்கிட்ட ChatGPT கிட்ட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ஏதாச்சும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஷின் இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கேட்டு அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா, அதாவது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை வந்து இன்னும் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை வந்து இது யூஸ்ஃபுல்லாகவே இல்லையா, இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கொஷின் கேட்டு அது ஆன்சர் பண்ணதுக்கப்புறமேட்டு. ஸோ ஒரு தட்டை வந்து அதை நம்ம கொடுக்குற இதனால் அந்த ஃபீட்பேக்கை கொடுக்கறதுனால திருப்பியும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி எப்படிலாம் கரெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்னும் அட்வான்ஸாக தான் ஆகும். இதுதான் இந்த ChatGPTயோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இவ்வளோ நாளாக நடந்துகிட்ருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் இது வந்து ஹைப்பாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே இதோட அட்வான்டேஜ். நான் இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூகுளை விட பெருசு, அலெக்ஸாவை விட பெருசு, அது இதுன்ட்டு நம்ம எல்லாமே அட்வான்டேஜை பற்றி தான் பேசணும். ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜே பேசணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையுமே சொன்னால் தான் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன்ல எஸ்ஏ கூட ரைட் பண்ணணும், ஸ்டோரி கூட ரைட் பண்ணணும், கோடிங்கில் எரரை கண்டுபிடிக்கும் எல்லாமே. ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க 2 பேர்லாம் இருக்காங்களே. ஸோ அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி நம்ம வந்து கூகுளில் போய்ட்டு தேடி ஒரு சில கண்டென்ட்ஸ் எடுத்து கொடுப்போம் எஸ்ஏ எழுதணும்னா. ஏன்னா நம்மளுக்கு வந்து 4 லைனுக்கு மேலே நம்ம தாண்ட முடியாது. நானும் அப்படி தான். பட் ஆனால் கூகுள் அளவுக்கு நான் போகல. பட் அங்கங்கே இந்த புக்ஸை பார்க்கறது அது இதுன்ட்டு என்னோடய சின்ன வயசில் நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
ஸோ நிறைய பேர் கூகுள் டிபெண்ட் பண்ணியும் நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ChatGPT ரொம்ப அட்வான்ஸாக போய் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணி எழுதி கொடுக்குது. ஸோ அதையே இவங்க வந்து காப்பி அடிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சம் ஃபாரினில் வந்து எனக்கு எக்ஸாக்டாக என்ன நேம்னு தெரில, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ChatGPTயோட ஐபிஸை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி சிஸ்டமில் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பர்சனல் சிஸ்டம் மொபைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. அந்த நாட்டு கவர்மெண்ட் இதை வந்து இது வந்து தடை அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ண மட்டும்தான் உண்டு. லைக் எப்படி வந்து வாட்ஸ்அப் வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து பேனில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து பண்ணால் மட்டும்தான் எல்லாத்துமே அங்கே இருக்கிற சர்க்கிளில், அந்த நாட்டில் இருக்க சர்க்கிளில் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ண முடியும். இப்போதைக்கு அவங்க வந்து ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேசிக்காக வந்து ஒரு நல்ல விஷயம். இது டிஸ்அட்வான்டேஜ் தான் அந்த ChatGPT கிட்ட. பட் ஆனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கூகுளுமே நான் இருக்கும்போது காலத்துலேருந்து தான் இருக்குது. நாம் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் நம்ம எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ மொபைலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நல்லதுக்கு எவ்வளோ நல்லதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கெடுதலுக்கும் நிறைய வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ChatGPTயை நம்ம எல்லாருமே வந்து நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம். ஸோ இதனால் ஸ்கூல் காலேஜ் இவங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஓனாக தானே பண்ணணும். இது எல்லாமே அவங்க சொல்லி ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வராங்க. ஸோ இதை பார்த்து எழுதிட்டாங்கன்னா அப்புறமேட்டு அவங்க ஓன் கம்போசிஷன் அப்படின்றது வந்து ஒன்று இல்லாமையே போயிடும் கரெக்டாக. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து இதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரையல் அண்ட் பேஸஸில் வந்து இவங்க விட்டுருக்காங்க இப்போதைக்கு. இது ஒரு ஃப்ரீயான ஒரு சோர்ஸாக தான் இருக்குது. இப்போ நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் அதை காமிக்கிறேன். ஆனால் இது வந்து கொஞ்ச நாளில் வந்து கண்டிப்பாக இதை வந்து காஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா இதை உருவாக்குறதுக்கான காஸ்ட் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் நம்ம இலான் மஸ்க் இருக்கார்ல, அவருமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதில் இருந்தார். ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட், அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். டிஸ்அட்வான்டேஜில் நீங்கள் இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். நம்ம வேலைகள், அதாவது கோடர்ஸ், டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலையும் இது இந்த மாதிரி சிம்பிளைஸ் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலையும் போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து நம்மளை லேர்ன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வேறு ஒரு டெக்னாலஜி, மேபி அந்த டெக்னாலஜிலே நம்மளுக்கு ஒர்க்கு எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் பேசிக்காக. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லேர்னிங்ஸ் வில் நெவர் எண்ட் அப்படின்ற மாதிரி தான். நம்ம சாகிற வரைக்கும் நம்ம லேர்னிங்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்க முடியும். ஸோ அது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் என்கிட்ட எப்போயுமே நான் வந்து அதை வச்சுருப்பேன். லேர்னிங்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி போகணும், அந்த ஓப்பன் ஏஐயில் போயிட்டு அதுக்கப்புறமே ChatGPTயில் எப்படி போய் நம்ம வந்து அந்த ChatGPTயோட எப்படி வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி எப்படி நீங்கள் என்னென்னலாம் கொஷின் அதை கேட்கணுமோ கண்டிப்பாக நீங்கள் அதில் கேட்டு என்ன ரிசல்ட் வருது அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்களோ அந்த கொஷின்ஸையும் கமெண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் வந்து எனக்கும் வந்து தெரியும் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்க, என்னென்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் என்ன ஸ்க்ரோல் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.